காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில். வணக்கம் பிரசாத். திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்ட பின்பு படகு மூலமாக கரை திரும்பினார் பிரதமர் மோடி. தற்போது அங்கிருந்து காரின் மூலம் அவர் புறப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் பிறகு பிரதமர் மோடி எங்கெல்லாம் செல்லவிருக்கிறார், அது குறித்தான விவரங்கள் என்ன? திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்ட பிறகு அங்கிருந்து படகு மூலமாக தற்போது பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான படகு குழாமை அடைந்து அங்கிருந்து குண்டு துளைக்காத காரில் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்போடு அங்கிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளாக இருக்கின்ற அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஹெலிபேடில் காரில் செல்கிறார். அங்கு 3 ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் நிற்கின்றன. அதில் பாதுகாப்பு படைக்கு ராணுவத்திற்கு சொந்தமான 3 ஹெலிகாப்டர்களில் ஒரு ஹெலிகாப்டரில் அவர் பயணம் செய்கிறார். அவரோடு அந்த ஹெலிகாப்டரோடு 2 ராணுவத்திற்கு சொந்தமான 2 ஹெலிகாப்டர்கள் கூட செல்கிறது அவருடைய பாதுகாப்புக்காக. தொடர்ந்து இந்த ஹெலிபேட் ஏரியா கூட பாதுகாப்பு படையினுடைய கட்டுப்பாட்டில் தான் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த ஏரியாவுக்கு அருகில் கூட சுற்றுலா பயணிகளோ பொதுமக்களோ அனுமதிக்கப்படவில்லை. இந்த முழுக்க இந்த பகுதி காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் ஏற்கனவே விவேகானந்தர் நினைவு பாறையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்திய கப்பல் படை, அதே போன்று கடலோர காவல் குழுமம், தமிழக கடலோர காவல் குழுமம், இந்திய கடலோர காவல் படை, தமிழ்நாடு காவல்துறை, அதே போன்று கமாண்டோ படை ஆகிய 5 தரப்பு பாதுகாப்பு படையினருடைய 5 அடுக்கு பாதுகாப்பிற்குள்ளேதான் அந்த விவேகானந்தர் நினைவு மண்டலத்தில் அவர் 3 நாட்களாக தங்கியிருந்து தியானத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது கிளம்புகின்ற சூழலிலும் ஏற்கனவே இன்று மதியத்திலிருந்து இந்த பகுதிகள், கன்னியாகுமரி வட்டார பகுதிகள் அனைத்துமே காவல்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டன. வழக்கமாக சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து விவேகானந்தர் நினைவு பாறைக்கு சென்று வருகின்ற நிலையில் இன்று காலையிலேயே சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. அதன் பின்பு அதற்கு அருகே இருக்கின்ற அந்த கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் என்கின்ற கடற்கரை பகுதி கூட காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டது. பொதுவாக வட இந்தியர்கள் உட்பட ஏராளமானோர் இந்த கடலில் நீராடுவதற்காகவே வந்து தன்னுடைய புண்ணிய தலமாக கருதி நீராடுவது வழக்கம். ஆனால் இன்று பிரதமர் இன்று புறப்படுகின்ற சூழலில் திருவள்ளுவர் சிலைக்கு அருகே இந்த பகுதி காணப்படுகின்ற சூழலில் அந்த பகுதியும் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இன்று மதியத்திற்கு மேல் கொண்டு வரப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த பகுதி முழுக்க காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. பெரிய கட்டிடங்களுக்கு மேலே கூட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள், கண்காணித்து வருகிறார்கள். தொலைநோக்கி கருவிகள் மூலமாக அப்பகுதிகளில் யாரேனும் இடையூறாக இருக்கிறார்கள் என்பது குறித்தும் அங்கு கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதி காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சூழலில் இன்னும் சில நிமிடங்களில் அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் அமைந்திருக்கின்ற ஹெலிபேடில் பிரதமர் குண்டு துளைக்காத காரில் சென்று ஹெலிகாப்டர் மூலமாக பயணிக்க இருக்கின்றார்கள். இதற்கிடையே ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ராணுவத்தினுடைய காவல் ஹெலிகாப்டர் என்பது இந்த பகுதி முழுக்க சுற்றி கொண்டுதான் இருக்கிறது. அந்த பகுதி முழுக்க ஹெலிகாப்டர் மூலமாகவும் பாதுகாப்பு படையினர் வந்து கண்காணித்து வருகின்றார்கள். இதற்கு மேலாக கமாண்டோ படையினரும் இந்த ஹெலிபேட் அருகே இருக்கின்ற பகுதிகளில் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து சில நிமிடங்களில் ஹெலிகாப்டர் மூலமாக பிரதமர் புறப்படுவதற்கு தயாராகின்ற வகையில் ஹெலிகாப்டர்களும் ஸ்டார்ட் செய்யப்பட்டு தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கடலோரம் வழியாக ஹெலிகாப்டர் வான் வழியாக செல்கின்ற பிரதமர் அங்கு திருவனந்தபுரத்தில் அமைந்திருக்கின்ற விமான நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து தனி விமானம் மூலமாக டெல்லி நோக்கி செல்ல இருக்கின்றார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி பிரசாத். காஃபி வித் கடவுள் இனி எல்லா நாளும் இனிய நாளே 3 பக்தி தொடர்கள் எளிய தமிழில் தினமும் காலை 6 மணி முதல் 9 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில்.